கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரியோரையும் சிறியோரையும் கூட உம்முடைய மிகுந்த கிருபையினால் நீர் ஆசீர்வதித்தருளும்படியாய் எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான எனது சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் பாதத்திலிருந்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை தியானிக்க இருக்கின்றோம். இறைவன் எல்லாருக்கும் நல்லவராகவே இருக்கிறார், எல்லாருக்கும் நன்மை செய்யவே விரும்புகிறார் என்று பல காரியங்கள் மூலமாக தமது அன்பை அவர் வெளிப்படுத்தி வருகின்றார். அப்படியாக வேதாகமத்திலே ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைய தியான வசனமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று ஒரு 100க்கு அதிபதி சொல்லுகிறான். 100க்கு அதிபதி என்பவன் அந்த நாட்களிலே ரோமர்களின் இராணுவத்திலே ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பில் இருந்த ஒரு அதிகாரி. இந்த அதிகாரியின் வீட்டிலே ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அநேக வேலைக்காரர்கள் மத்தியிலே ஒரு வேலைக்காரன் சுகவீனமாய் கிடக்கிறான். அவன் வியாதியிலே இருந்து மிகவும் வேதனைப்படுகிறான். அந்த நாட்களில் வேலைக்காரர்களை ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டார்கள், அடிமைகளாக அவர்களை நடத்தினார்கள். அடிமை சந்தையிலே அவர்களை விலைக்கு வாங்குவார்கள். அவர்கள் நன்றாக இருக்கிற வரைக்கும் நன்றாக வேலை வாங்கி கொள்வார்கள். அதன் பிறகு அவர்களை விற்று விடுவார்கள் அல்லது அவர்களை கிடப்பிலே போட்டு விடுவார்கள். ஒரு பொருளை போல, ஒரு மனிதர்களாக, ஒரு உயிருள்ள மனிதராக அதை மதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த 100க்கு அதிபதி சற்று நல்ல மனம் படைத்தவராக இருந்து தன் வேலைக்காரன் படுகிற வேதனையை கண்டு தன் வேலைக்காரனுக்காக கடவுளிடத்தில் வந்து வேண்டுதல் செய்ய வருகிறார். அவர் வந்து கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர், நான் வந்து உன்னுடைய வீட்டிலே வந்து அந்த வேலைக்காரனை சுகமாக்குகிறேன் என்று ஆண்டவர் வருவதற்கு புறப்படும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல. என்னுடைய வீட்டிற்குள் நீங்கள் வருவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு அந்த அருகதை இல்லை என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான், நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னாலே போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமடைந்து விடுவான் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு நம்மோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், இறைவனை பற்றி அறிந்திருக்கிறவர்களை விடவும் அதிகமான நம்பிக்கை விசுவாசம் கொண்டவனாய் இவன் இருக்கிறான் என்று அவர்கள் மத்தியிலே சாட்சி பகிர்ந்து அவனுடைய வேலைக்காரனுக்கு சுகமளித்த அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது ஒரு 3 முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அநேக பாடங்கள் அதில் இருந்தாலும் ஒரு 3 முக்கியமான பாடங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக, இந்த 100க்கு அதிபதியை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, இவன் தனக்காக வேண்டுதல் செய்யும்படி இறைவனிடத்திலே வரவில்லை, தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டுதல் செய்யும்படியாக அவன் வருகின்றான். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பாதையில் பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களுக்குமே சுயநலமாக இருக்கிறார்கள். நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பத்தார் நன்றாக இருக்க வேண்டும் என்பதையே சிந்திக்கின்ற ஒரு அனுபவமாக இன்றைக்கு அங்கே எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த 100க்கு அதிபதி என்கிற இந்த அதிகாரியின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நாம் மற்றவர்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும், மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய், அந்த விருப்பம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று, பிறர் மீது அன்பு காட்டக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் கற்றுத்தருகின்றார். ஆகவே பிறர் மீது அன்பு காட்டுகின்ற அனுபவத்தை ஆண்டவர் அதிகமாக வேதாகமத்திலே வலியுறுத்துகின்றார். ஆண்டவர் தமது 10 திருக்கட்டளைகளை எழுதி கொடுக்கின்ற பொழுது அந்த திருக்கட்டளைகளினுடைய
அன்பினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாக அந்த 10 கட்டளைகளை பிரித்து சொல்லும் பொழுது இறைவனிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். அடுத்தபடியாக நம்மிடத்திலே அன்பு கூறுகிறது போல மற்றவர்களிடத்திலும் நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 110 ஜெபம் கேட்கப்பட்டது. இறைவன் கேட்டதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம், இவன் சுயநலமான காரியத்தை ஜெபமாய் கொண்டு வராமல் பிறர் நலத்துக்காக அவன் வேண்டுதல் செய்யக்கூடியவனாக தேவனுடைய சமூகத்திலே வந்தான். இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற நாமும் கூட பிறர் நலத்துக்காக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிறர் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். இரண்டாவதாக இவனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தேவனிடத்தில் தன்னை மனத்தாழ்மையுள்ள ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். ஆகவே இறைவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கின்றது. இறைவனிடத்திலே யார் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், இறைவனிடத்திலிருந்து யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் மனத்தாழ்மை உள்ளவர்கள் மாத்திரமே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தங்களை இறைவனுக்கு முன்பாக உயர்த்துகிறவர்கள் ஒரு நாளும் இறைவனிடத்திலிருந்து நன்மையை பெற முடியாது. நாம் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது மனத்தாழ்மையோடு வந்து நம் குறைவுகளை உணர்ந்து நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து நாம் யார் என்பதை புரிந்து கொண்டு இறைவனிடத்தில் செபிக்கின்ற பொழுது இறைவனுடைய கிருபையையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய நிலைமையை நாம் உணர வேண்டும், நம்முடைய பலவீனத்தை நாம் உணர வேண்டும், நம்முடைய குறைவுகளை நாம் உணர்ந்து இறைவனிடத்தில் செபிக்கும் பொழுது இறைவன் நமக்கு நிறைவான நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் மிகுந்த இரக்கத்தினால் நமக்கு தருவார் என்ற அனுபவத்தை நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். மூன்றாவதாக இவன் சொல்லுகின்றான், இறைவனுடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய பவர், அந்த மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். ஒரு வார்த்தை மாத்திரம் நீர் சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமடைந்து விடுவான். நான் கூட ஒரு அதிகாரியாக இருக்கிறேன், என்னுடைய அதிகாரத்திற்கு என்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். நான் ஒரு சாதாரண அதிகாரி. ஆனால் நீங்களோ அப்படி அல்ல. பரலோகத்தின் இறைவன் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்திருக்கிறீர்கள். இயற்கை முழுவதும் உமக்கு கட்டுப்பட்டு நடக்கும், வியாதிகள் முழுவதும் உமக்கு கட்டுப்பட்டு நடக்கும், எல்லாம் உம்முடைய ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்று நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள் போதும் என்று அவன் சொல்லுகின்றான். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இறைவனிடத்திலே வரும் பொழுது நாம் விசுவாசத்துடன் வர வேண்டும், நம்பிக்கையுடன் வர வேண்டும். என் வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க என் ஆண்டவரால் முடியும், என் இறைவனால் முடியும். நான் வணங்குகின்ற ஆராதிக்கின்ற இறைவன் எனக்கு எல்லா நன்மையும் தர முடியும், என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க முடியும், என் வியாதிகளை எல்லாம் சுகமாக்க முடியும், என் தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துடன் யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் வருகிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை இறைவன் கேட்கின்றார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே 3 பாடங்களை நாம் படித்தோம். பிறர் நலனுக்கான ஒரு எண்ணத்துடனே அவன் வருகிறான், மன தாழ்மையுடனே அவன் தேவனிடத்திலே வருகின்றான், அவன் நம்பிக்கையுடனே ஆண்டவரிடத்திலே வருகின்றான். நீங்களும் கூட நானும் கூட அப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட வருவோம். இறைவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வுடன் வாழ கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. God bless you. Amen.